நாராயணீயம் விளக்க உரை 44வது தசகம். நாமகரணம். ஸ்லோகம் 1. நாமகரணம் செய்ததை வர்ணிப்பது. ஹே குருவாயூரப்பா, வசுதேவர் எவ்வித விகாரமும் இல்லாத தங்களுக்கு நாமகரணம் முதலிய கர்மாக்கள் செய்ய நினைத்தார். வசுதேவரின் வார்த்தையின்படி ஹோரா சாஸ்திரத்தை நன்கு அறிந்த கர்கர் என்ற முனிவர் நாமகரணம் செய்ய உமது வீட்டிற்கு வந்தாராமே. ஸ்லோகம் 2. கர்கரை நாமகரணம் செய்யும்படி வேண்டுதல். பிறகு மிகவும் சந்தோஷித்த நந்தகோபர் ரிஷி சிரேஷ்டிரரான அந்த கர்கரை விதிப்படி பூஜித்தார். உமக்கு சம்ஸ்காரங்கள் செய்ய நந்தகோபர் ஆசை கொண்டார். அதிகம் புன்சிரிப்புள்ள கர்கரை பார்த்து சொன்னாராமே. ஸ்லோகம் 3. கர்கமுனி நாமகரணம் செய்தல். மகரிஷி கர்கர் நந்தரை பார்த்து, நான் யது வம்சத்திற்கு ஆச்சாரியன், ஆதலால் இது மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். பிறகு மகர்ஷியானவர் சிரித்துக் கொண்டு பலராமனோடு கூடின தங்களுக்கு நாமகரணம் செய்தாராமே. ஸ்லோகம் 4. ரகசியத்தில் நாமகரணம் செய்ததின் காரணம். ஹே குருவாயூரப்பா, தாங்கள் ஆயிரக்கணக்கான பெயரை உடையவர். தாங்கள் எண்ண முடியாத பெயரை உடையவர். இவருக்கு எவ்விதம் பெயர் வைப்பேன் என கர்கர் கவலை கொண்டார். ஹே பிரபு, பிறகு கர்கமுனியானவர் உமக்கு ரகசியமாக பெயர் வைத்தாராமே. ஸ்லோகம் 5. ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தின் பொருள். ரிஷியானவர் கிருஷி என்ற தாத்துவினாலும் ந என்ற எழுத்தினாலும் சத் ஸ்வரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருப்பதை சொல்லுகின்ற கிருஷ்ணர் என்று பெயர் வைத்தாராமே. அல்லது உலகின் பாப்பத்தை போக்குகின்றவராக இருத்தலை சொல்லும் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தாராமே. ஸ்லோகம் 6. ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை கூறுதல். ஹே குருவாயூரப்பா, கர்க மகரிஷி தங்களுக்கு வாசுதேவன் முதலிய பெயர்களையும் பொருத்தம் உள்ளதாக கூறினார். தாங்கள் சாக்ஷாத் ஸ்ரீ ஹரி என்று சொல்லாமல் தெய்வீகமான மகிமையை எடுத்து சொன்னாராமே. ஸ்லோகம் 7. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜாதக பலனை கூறுதல். ஹே குருவாயூரப்பா, கர்கர் உமது பிதாவிடத்தில் எவன் உம் புத்திரனிடத்தில் பக்தியுள்ளவனாக ஆகிறானோ அவன் மறுபடியும் சோகங்களினால் மோகிப்பது இல்லை. யார் உமது புத்திரனுக்கு துன்பம் செய்கிறானோ அவன் நாசத்தை அடைவான் என்று உமது பெருமையை எடுத்து சொன்னாராமே. ஸ்லோகம் 8. மேலும் ஜாதக பலனை கூறுதல். ஓ குருவாயூரப்பா, கர்கர் உமது பிதாவிடம், இவன் பல அசுரர்களை கொல்லப் போகிறான். தனது பந்து ஜனங்களை நல்ல ஸ்தானங்களை அடையும்படி செய்ய போகிறான். நீர் உம்முடைய புத்திரனின் புனிதமான கீர்த்தியை கேட்கப் போகிறீர் என்று உம்முடைய பெருமையை சொன்னாராமே. ஸ்லோகம் 9. ஸ்ரீ பகவானிடத்தில் அன்பு கொள்ளும்படி கர்கர் கூறுதல். ஹே குருவாயூரப்பா, ஸ்ரீ கர்க முனிவர் உமது பிதாவான வசுதேவரை பார்த்து, இக்குழந்தையின் மூலமாகவே தாங்கள் யாவரும் எல்லாவித கஷ்டங்களையும் தாண்ட போகிறீர்கள். நீங்கள் இக்குழந்தையிடம் ஆதரவு உள்ளவர்களாக இருக்கவும். இக்குழந்தை ஸ்ரீ நாராயணன் என்று சொல்லாமல் உமது அவதார மகிமையை கர்கர் வர்ணித்தாராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ கர்கர் திரும்பி செல்லுதல். ஹே குருவாயூரப்பா, பிறகு ஸ்ரீ கர்கர் தனது சொந்த இடத்திற்கு சென்றார். சந்தோஷத்துடன் நந்தகோபர் முதலியவர்களால் கொண்டாடப்பட்டீர். இவ்விதமான தாங்கள் கருணையுடன் என்னுடைய வியாதியை போக்குவீராக. ஸ்ரீ ஹரயே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.